வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கண்கள் திறந்தது. கதைக்குள்ள போலாமா? காலை 6 மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்த சாந்தி முகத்தை துடைத்துக் கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். அவளை பார்த்த பார்வதி, வாமா காப்பி சாப்பிடுறியா என்று கேட்டுக்கொண்டு காப்பியை கலக்க ஆரம்பித்தாள். அத்தை, இன்னைக்கு என்ன லஞ்ச் கட்ட போறீங்க என்று கேட்டுக்கொண்டு அவள் கொடுத்த காப்பியை வாங்கினாள் சாந்தி. அது என்று பார்வதி வாயெடுப்பதற்குள், ஆ அத்தை, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடுங்க. நீங்க செய்யற மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நாக்க சப்பு கொட்டிட்டு வந்துடுவாங்க. அதனால 2 டப்பால கட்டிடுங்க என்றாள். நேற்றுதான் பேரன் ஆகாஷ் பிறந்த நாளுக்கு அனைத்து வேலைகளையும் செய்து அழைத்து களைத்திருந்த பார்வதிக்கு இன்றைக்கு உடல் சோர்ந்திருந்தது. ஷிங்கில் சாமான்கள் வேறு மலை போல் குவிந்திருக்க இதையெல்லாம் தேய்த்து முடித்து சாந்தியும் தினேஷும் ஆபீஸ் கிளம்பியதும் பேரன் ஆகாஷை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு ஊற வைத்த துணிகளை மிஷினில் போட்டு காய போட்டு விட்டு ஹக்காடா என்று வந்து அமர அரை நாளாகிவிடும். நேற்றிரவு ஃபங்க்ஷன் முடிந்த அனைவரும் கிளம்ப 11 மணி ஆனதால் மிகவுமே களைத்து போன பார்வதி இன்று காலை எழுந்து கொள்ள முடியாமல் அவதிப்பட இன்று சாந்தியையே சாப்பாடு செய்ய சொல்லிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் மருமகள் இப்படி ஆசையாக கேட்கவே மறுப்பு சொல்ல முடியாமல் அமைதியாக தலையை ஆட்டினாள். சொல்ல மறந்துட்டேன், நேத்து நீங்க செஞ்ச சாப்பாடுலாம் ஏ கிளாஸ். எங்க ஆபீஸ்ல இருந்து வந்த எல்லாரும் ஸ்பெஷலா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. சரியத்த, நான் போய் ஆபீஸுக்கு ரெடி ஆகுறேன் என்று உள்ளே சென்றாள். ஆமா அம்மா, நானும் சொல்ல மறந்துட்டேன், நேத்து உங்க சாப்பாடு எல்லாம் பிரமாதம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொன்னாங்க என்று கூறிக்கொண்டு வந்தான் தினேஷ். வாப்பா, எழுந்துட்டியா? சரி இரு, காப்பி போடுறேன் என்று உள்ளே சென்று காப்பியுடன் வந்து அதை அவனிடம் கொடுத்த பார்வதி, தினேஷ், இன்னைக்கு குடுத்துனாக்காரங்க கிட்ட வாடகை வாங்கி என்கிட்ட குடுத்துட்டு போப்பா என்றாள். அம்மா, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நேத்தே அந்த வாடகையை வாங்கிட்டம்மா. நம்ம ஆகாஷ் பர்த்டேக்கு கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. இந்த வாட்டி அது பட்ஜெட்ல உதைக்கவே அந்த வாடகை பணத்தை எடுத்துக்கிட்டேன் என்று காப்பியை குடிக்க ஆரம்பித்தான். அப்படியா என்று சற்று அதிர்ந்தாள் பார்வதி. ஏம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, நம்ம வீட்டுல முதல்ல குடியிருந்தாலே பொன்னி, அவ பொண்ணு கல்யாணத்துக்கு நகெடுக்க கொஞ்சம் பணம் குறையுதுன்னு சொன்னா. எங்கெங்கயோ கேட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டாளாம். அப்படியும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதான். அதுதான் என்கிட்ட கேட்டிருந்தா. சரி, இந்த வாடகை பணத்தை அவளுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். அம்மா, நீங்க வேற பேசாம இருங்க. அப்பப்ப இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லி உங்களை நல்லா ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஏமாந்து கொடுத்துடுறீங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்ல என்றான் தினேஷ். இல்லப்பா, கல்யாண விஷயம். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, நமக்கு தெரியாதா? சரிம்மா, உங்களுக்கு எல்லாரும் நல்லவங்க தான். அதுக்காக இப்படி கண்ணவங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுப்பீங்களா? சரி, நான் கிளம்புறேம்மா என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்றான் தினேஷ். 6 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்ப ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகவே என் வாடகை பணத்தை வேணும்னு எடுத்துக்கப்பான்னு சொன்னேன். அன்னிலிருந்து மாசம் அந்த வாடகை பணத்தை இது வரைக்கும் எனக்கு கொடுக்கறதே இல்ல. ஏதோ சாக்கு சொல்லி அந்த 2 வீட்டு வாடகையும் அவனே எடுத்துக்கிறான். நானும் எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. இந்த மாச வாடகையாவது கொடுப்பான், அத பொன்னி மக கல்யாணத்துக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். இப்ப என்ன பண்றது? பேங்க்ல இருக்கிற பணத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அப்பப்ப பணம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப இதையும் எடுத்துக்கிட்டா எப்படி என்று யோசித்து கொண்டு கிச்சன் உள்ளே சென்றாள் பார்வதி. மாலை 6 மணி ஆனது. சாந்தி மும்முரமாக ஃபைல்களை பார்த்து கொண்டிருக்க ஆபீஸ் பாய் அவள் அருகில் வந்து நின்று, மேடம் என்று குரல் கொடுத்தான். டக்கன ஃபைலில் இருந்து தலையெடுத்த சாந்தி, என்னப்பா என்று அவனை கேட்க, மேடம், உங்களை பார்க்க ரிசப்ஷன்ல யாரோ ஒரு லேடி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க, பேரு கூட சுமத்தின்னு சொன்னாங்க என்றான். சுமதியா? என் சித்தி பொண்ணு. நேத்து ஆகாஷ் பர்த்டேக்கு கூப்பிட்டா வராம இன்னைக்கு வந்திருக்காளா? ஆனா வீட்டுக்கு வராம ஆபீஸுக்கு எதுக்கு வந்தா என்று சந்தேகத்தோடு யோசித்துக் கொண்டு எழுந்து கடகடவென வெளியே சென்றாள். ரிசப்ஷனில் அமைதியாக அமர்ந்திருந்த சுமதி இவளை பார்த்ததும் டக்கன எழுந்து நின்றாள். அவள் முகம் வாடி வதங்கி சோர்ந்திருந்தது. அவள் அருகே ஒரு பெட்டியும் இருந்தது. அதை பார்த்து சாந்திக்கு ஒன்றும் புரியாமல் அவள் அருகில் சென்றாள். ஏய் சுமதி, என்ன இது? ஊருக்கு எங்கேயாவது போறியா என்ன? பெட்டியோட வந்திருக்க? ஆமா, உன் முகம் ஏண்டி இப்படி டல்லா இருக்கு? நான் ஊருக்கு போறேன்க்கா. நேத்து நீ ஆகாஷ் பர்த்டேக்கு கூப்பிட்டு இருந்த, என்னால வர முடியல. அதுதான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு இந்த கிஃப்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
இந்தா இத குழந்தைகிட்ட கொடுத்துட்டு என்று பேக்கில் இருந்து ராப் செய்யப்பட்ட ஒரு பாக்ஸை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். ஏய், என்னடி வீட்டுக்கு வராம இங்க வந்து? ஆமா, என்ன திடீர்னு ஊருக்கு, அதுவும் தனியா? சித்திக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? போன் ஏதாவது வந்துதா என்று படபடப்பாக கேட்டாள் சாந்தி. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஆனா நான் தான் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏய், என்னடி, ஏன் அழற என்று அவள் தோள்களை பிடித்து உலுக்கிய சாந்தி சுற்றி பார்த்து கொண்டே, சரி கண்ணத்தோட இரு, நான் போய் உள்ள ஃபைல் எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்துட்டு வந்துடுறேன், நாம கிளம்பலாம் என்றாள். இல்லக்கா, நான் ஊருக்கு போகணும், இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னடி, எதுக்கு திடீர்னு? இனிமேலும் நான் இங்க இருக்க மாட்டேன், என் வேலையை கூட திருச்சிக்கே மாத்திக்கலான்னு இருக்கேன். இனிமேலும் அந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. போதும் கல்யாண வாழ்க்கை, எனக்கு இப்பவே வெறுத்து போச்சு. ஏன், வெற்றி ஏதாவது சொன்னாரா? உங்களுக்குள்ள சண்டை ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, ஆனா எங்க மாமியார் இருக்கு பாரு, அதால வர்றதுதான் எல்லாம். அது இருக்கிற வரைக்கும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது என்று தேம்பினாள். சாந்திக்கு விஷயம் ஒருவாறு புரிந்தது. சரிடி, கொஞ்ச நேரம் உக்காரு, நான் வந்துடுறேன். நீ ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். நீ இப்படி போய் ஊர்ல நின்னா அப்புறம் சித்தி சித்தப்பெல்லாம் சங்கடப்படுவாங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், பொறுமையா இரு. இப்ப எங்க வீட்டுக்கு வா, 2 நாள் அங்க இரு, அப்புறம் எல்லாம் பேசிப்போம் என்று அவளை அங்கே அமர வைத்து விட்டு உள்ளே சென்று ஃபைல்களை எடுத்து வைத்துவிட்டு பேக்குடன் வெளியே வந்தாள் சாந்தி. உடல் வலி அதிகமாக இருக்க பள்ளியில் இருந்து வந்த பேரனுக்கு டிஃபன் கொடுத்து விட்டு சோஃபாவில் அக்காடா என்று சாய்ந்தாள் பார்வதி. காலிங் பெல் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து கதவை திறந்தவள் வாசலில் சாந்தியும் அவள் பின்னால் சுமத்தியும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து இருவரையும் உள்ளே அழைத்தாள். வாமா சுமதி, எப்படி இருக்கிற? உங்க வீட்டுக்காரு, மாமியாரு, நாத்தனார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றாள். இருக்காங்க அத்தை என்று முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு கூறினாள் சுமதி. பார்வதி அவளை சந்தேகமாக பார்த்துவிட்டு சாந்தியை பார்த்தாள். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். ஏய் சுமதி, நீ போய் உள்ள ஃப்ரெஷ் ஆகு, நான் வரேன் என்று கிச்சனுக்கு சென்ற சாந்தி அங்கு தட்டில் டிஃபனை வைத்துக் கொண்டிருந்த தனது மாமியாரிடம், அத்தை, சுமதி வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா, ஒரு 2 நாள் இங்கதான் இருப்பா என்றாள் மெதுவான குரலில். அப்படியா, என்னம்மா சொல்ற? இப்பதானே கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது, அதுக்குள்ள என்ன பிரச்சனை? அது ஒன்னும் இல்லத்த, மாமியார் மருமக பிரச்சனை தான். கல்யாணம் ஆன உடனே புருஷனை கூட்டிட்டு தனியா போகணும்னு அடம் பிடிச்சிருப்பா. அவரு அங்க அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிருப்பாரு. அதுதான், வேற என்ன? இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு பெருசா பிரச்சனை வந்துட போகுது என்று வெளியே சென்றாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த பார்வதி, இந்த காலத்துல பொண்ணுங்களே இப்படிதான் இருக்காங்க. இத்தனைக்கும் எங்க காலம் போல 2-3 நாத்தனாரு, 4-5 மச்சனங்க, மாமியாரு மாமனார்னு இல்லாம ஒத்த புள்ள, இல்ல மிஞ்சி போனா ஒரு பொண்ணு ஒரு பையன். அதுவும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன், மாமனாரு, மாமியாரு, இப்படி சின்ன குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாம கல்யாணம் ஆகி போன உடனே தனி குடுத்தனம் போகணும், யாரையும் சேர்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. நல்ல வேலை என் மருமக அப்படி இல்ல என்று மனதில் நினைத்து கொண்டு டிஃபனை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தாள். இரவு சாப்பிட்டு விட்டு அனைத்தையும் ஏற கட்டி முடித்த பார்வதி தன்னுடைய அறைக்கு சென்று படுத்துக்கொள்ள உடல் வலி பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. இன்னைக்கு ராத்திரிக்காவது சாந்திய சமைக்க சொல்லிட்டு பொழுதோட கொஞ்சம் படுக்கலான்னு பார்த்தா, அவ தங்க வந்ததும் அவ கூடவே உட்காந்துட்டு பேச போயிட்டா. என்ன பண்றது, வீட்டுக்கு வந்த பொண்ண தனியா எப்படி விட முடியும்? அதுவும் அவ ஏதோ மன கஷ்டத்துல வந்திருக்கா போல இருக்கு. அதுதான் சாந்தியும் அவ கூடவே இருக்கா. சரி போகட்டும், சின்ன பொண்ணுங்க, ஏதாவது ஒண்ணுக்கொன்னு ஆதரவா பேசிப்பாங்க என்று மாத்திரையை போட்டு கொண்டு படுத்தாள். அனைவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருக்க அழுது கொண்டு படுத்திருந்த சுமத்தியை அழைத்து கொண்டு பால்கனிக்கு சென்றாள் சாந்தி. அங்கிருந்த சேரில் அவளை அமர வைத்து விட்டு அருகில் இருந்த சேரில் அவளும் அமர்ந்தாள். ஹாலில் சிறியதாக எரிந்து கொண்டிருந்த பல்ப் வெளிச்சம் அங்கும் வர பால்கனி லைட்டை அவள் போடவில்லை. சுமதி, இப்ப சொல்லு, என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி ஊருக்கு போக திடீர்னு முடிவெடுத்துட்ட என்றாள் சாந்தி. அக்கா, நான் தான் சொன்னேன் இல்ல, எனக்கு எங்க வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ஏண்டி? எல்லாம் எங்க மாமியார் முந்திரி கொட்டையாலதான். ஏன், அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கல்யாணத்தப்ப கூட நல்லாதானே எல்லார்கிட்டயும் பழகினாங்க, பேசினாங்க.
எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியா தானேடி நடந்துகிட்டாங்க. ஆ, எல்லாம் பண்ணாங்க சரிதான். ஆனா வீட்ல அவங்க ராஜ்யம் இல்ல நடக்குது. என்னடி சொல்ற? ஏன், உன்னை ஏதாவது வேலை வாங்குறாங்களா, குடும்பப்படுத்துறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறது இல்ல. அது என் வீடு என்ற நினைப்பே எனக்கு வரதில்ல என்று தேம்பினாள். ஏய், லூசாடி நீ? வீட்ல உன்னை வேலை செய்ய விடலன்னு கோச்சிக்கிற? வேலை செய்ய விடாத வரைக்கும் லாபம் தானே, அதுக்கே இப்படி அமக்கலம் பண்ற? அக்கா, நீ வேற. இப்படி அவங்களே எல்லா வேலையும் பாக்குறது, எங்க வீட்டுக்காருக்கு சமைச்சு போடுறது, துணி எல்லாம் அயன் பண்ணி வைக்கிறது, கடைக்கு போறது வர்றதுன்னு இருந்தா அப்புறம் எப்படி எங்க வீட்டுக்காரு என் மேல பாசமா இருப்பாரு? அடியே பைத்தியம், நீ வேலை செய்யறதாலயோ அவருக்கு சமைச்சு போடுறதாலயோ மட்டும் அவர் உன் மேல பாசமா இருந்துருவாருன்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படிதான் அம்மா சொன்னாங்க. அப்பதான் உன் புருஷன் உன் பேச்ச கேட்பான். அப்புறம் அவன்கிட்ட நைசா பேசி அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க என்றாள் சுமதி. சித்தி அந்த காலத்து ஆளு, அதனால அப்படி சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏங்கா, ஏன் அப்படி சொல்ற? ஆமாண்டி, அந்த காலத்துல 4-5 பசங்க இருப்பாங்க. அதனால அது பெரிய குடும்பமா இருக்கும். அங்க போற மருமகங்க புருஷனை தனியா கூட்டிட்டு போக இப்படி நடந்துப்பாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் ஒரே ஒத்த புள்ளியாதான் பெத்து வச்சிருக்காங்க. அவங்கள நம்ம தனியா கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே போயிட்டாலும் சொந்த பந்தங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும், என்னப்பா ஒத்த புள்ள, நீ இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு போலாமான்னு கேட்பாங்க. உடனே இவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். அப்படின்னா நான் இப்படியேதான் அவதிப்படணும்னு சொல்றியா? அவர் என் பேச்சு எப்ப கேட்பாரு? என்கிட்ட மட்டும் எப்படிதான் பாசமா இருப்பாரு? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடி, நான் சொல்ற மாதிரி கேளு. ஏன்னா நானும் அப்படிதான் நடந்துக்கிறேன். அப்படியா? என்னக்கா அது? இதோ பாரு சுமதி, நானும் வேலைக்கு போற ஆளு. என்னால வெளியிலயும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இங்கேயும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்க மாமியாருக்கெல்லாம் ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். எங்க மாமியார நல்லா நைஸ் பண்ணி கையில வச்சிட்டு இருக்கிறேன். அப்படியா? அது எப்படி? அது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல, வெரி சிம்பிள். எங்க மாமியாரு ஒரு இளிச்சவாயி. அது செய்யற வேலைய பாராட்டி ஏதாவது சொல்லிட்டா போதும், உடனே எந்த வேலையா இருந்தாலும் முகம் சுளிக்காம செஞ்சிடும். அப்புறம் பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏதாவது சொன்னா உடனே ஏமாந்துடும். அதுக்கு புள்ளன்னா ரொம்ப உசுறு. அதனால அவரும் நான் வந்த புதுசுல எங்க அம்மா அம்மான்னு உருகுவாரு. பார்த்தேன், சரி நாமளும் அவரோட சேர்ந்துக்கிட்டு இந்த பொம்பளைய தலையில தூக்கி வச்சு பேசினாதான் அவரு மடங்குவாருன்னு நானும் எதுக்கு எடுத்தாலும், அத்தை உங்களை போல யாரும் வேலை செய்ய முடியாது, சமைக்க முடியாது, குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். உடனே அதுவும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுது. என் மருமக மாதிரி யாரும் இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அத பார்த்து எங்க வீட்டுக்காரும் ஏமாந்து என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே வழிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். அப்புறம் அவரை எந்த இடத்துல மடக்கணுமோ அங்க மடக்கி இப்ப என் பேச்ச மட்டும் கேக்குற மாதிரி பண்ணிட்டேன். அப்படியா? அது எப்படி? அதுதாண்டி பொம்பளைங்க நம்ம பயன்படுத்துற அந்த விஷயம் என்று சிரித்தாள் சாந்தி. ச, போக்கா, நீ ரொம்ப மோசம் என்று வெட்கப்பட்டாள் சுமதி. ஏய், என்னடி இதுல மோசம் இருக்கு? பின்ன நம்ம பேச்ச கேட்காத புருஷனை கடைசியா நம்ம மடக்க பயன்படுத்துற ஒரே அஸ்திரம் அதுதானே என்று சிரித்தாள் சாந்தி. அப்படி என் பேச்ச கேட்டதாலதான் இதோ பாரு, இன்னைக்கு சைதாப்பேட்டையில ஒரு பிளாட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கோம். இது எங்க மாமியாருக்கு கூட தெரியாது. அப்படியா? ஆமாண்டி, எங்க மாமியாருக்கு எங்க சம்பளம் எவ்வளவு, வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி இருந்ததாலதான் கடனை வாங்கி நாங்க ஒரு வீடு வாங்க முடிஞ்சது. அந்த கடனையும் சீக்கிரமா அடிச்சிட்டோம். அது எப்படி? எங்க மாமியார் கிட்ட நாங்க எந்த கணக்கையும் சொல்ல மாட்டோம். ஆனா அப்பப்ப அவங்க கிட்ட செலவுக்கு பணத்தை வாங்கிப்போம். அதுலயே வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு எங்க சம்பளத்தை கடனை கட்டிடுவோம். எங்க மாமியாரும் ஒன்னும் கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப கூட பாரு, அவங்க வாடகை பணத்தை வாங்கி பேங்க்ல சேர்த்துட்டு இருக்கோம். தாம்பரத்துல ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுலான்னு பிளானு. அப்படி கொஞ்ச நாள் போனா அவங்க பேர்ல பேங்க்ல இருக்கிற பணத்தையும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வாங்கிடுவோம். அப்புறம் என்ன, எல்லாம் சேர்த்துக்கலாம். இத விட்டுட்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தானே, நான் அவரை தனியா கூட்டிட்டு போயிருந்தா இப்படி நான் ஜாலியா இருக்க முடியுமா? இல்ல பணம் காசு சொத்துன்னு சேர்க்க முடியுமா? அப்படி தனியா போயிருந்தா வாடகை கொடுத்துருக்கணும். நானே வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். எல்லா செலவும் எங்க சம்பளத்திலேயே செய்யணும்.
பத்தாததுக்கு சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு வந்தா அது வேற எல்லாம் செய்யணும். எதுக்கு அந்த ரிஸ்க்? இப்ப பாரு, ஆபீஸ்ல இருந்து வந்தா டிஃபன் காஃபி சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும். காலையில எழுந்துக்கும் போது எங்க மாமியாரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை கட்டி ரெடியா வச்சிருவாங்க. குழந்தையும் அவங்களே பாத்துப்பாங்க. நான் ஹாயா ஆபீஸுக்கு போயிட்டு வருவேன். இதுக்கெல்லாம் நான் உபயோகிக்கிற ஒரே ஒரு மந்திரம், அத்தை உங்களை போல யாரு வருவா, இதுதான் என்று சிரித்தாள். அக்கா நீ உஷாருக்கா என்றாள் சுமதி. ஆமாண்டி, நீயும் இது போல பொழைச்சிக்கிட்டு போவியா? அதை விட்டுட்டு இதுக்காக வீட்டை விட்டு போறாளாம் பைத்தியக்காரி என்றாள் சாந்தி. அக்கா சரிக்கா, நானும் நீ சொன்னது போல நடந்துக்கிறேன் என்றாள் சுமதி உற்சாகமாக. இதையெல்லாம் கிச்சனில் தண்ணீர் குடிக்க வந்த பார்வதி பின்னால் ஹாலில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்க அவள் மனது புழுவாக துடித்தது. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்த சாந்தி கிச்சனில் தனது மாமியாரை காணாமல் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அத்த அத்த எங்க அத்த இருக்கீங்க என்று வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள். பார்வதியை எங்கும் காணவில்லை. மணி 7ஆக அவள் மனது பதறியது. என்ன இது, இந்த பொம்பளை எங்க போச்சு? ஆபீஸுக்கு வேற நேரம் ஆகுது. காலையில எழுந்து சமைக்கல, காப்பி போடல, டிஃபனை செய்யல. அவர் எழுந்துடுவாரு, குழந்தைய வேற ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஆமா எங்க போச்சு இது என்ற மனதில் புலம்பிக் கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள். அம்மா ஒரு காஃபி என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தான் தினேஷ். ஆமா உங்க அம்மா இங்க எங்க இருக்காங்க என்றாள் சாந்தி. என்ன சாந்தி, அம்மா எங்க என்று கேட்டுக்கொண்டு அவளை பார்த்தான் தினேஷ். இதற்குள் அக்கா அத்தை எங்கக்கா என்று கேட்டுக்கொண்டு சுமதியும் வெளியே வந்தாள். தெரியலடி, எப்பவும் காலையில எழுந்து இதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யல. அவங்களையும் ஆள காணோம். இவ்வளவு காலையில எங்க போனாங்கன்னு தெரியல. கதவும் தாப்பா போடாம இருக்கு. ஒருவேளை கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல என்று பதறினாள் சாந்தி. அக்கா அங்க பாரு, டீபாய் மேல ஏதோ பேப்பர் இருக்கு என்று அவசரமாக அங்கு சென்று அந்த பேப்பரை எடுத்தாள் சுமதி. இப்படி குடுமா என்று தினேஷ் அதை வாங்கி சந்தேகமாக அதை படிக்க ஆரம்பித்தான். இத்தனை நாள் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்த சாந்திக்கு இந்த புத்தி தெளிந்த பார்வதி எழுதுவது. சாந்தி, நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் பாராட்டி பேசினா மயங்கரவ இழிச்சவாயின்னு. நான் பாராட்டுக்கு மயங்கரவ இல்லம்மா, பாசத்துக்கு மயங்கரவ. அது உனக்கு தெரியாது. ஏன்னா நீ நடிக்கிறவ, நான் உண்மையா இருக்கிறவ. என்ன போலதான் நிறைய அப்பாவிங்க உங்களை போல ஆளுங்க கிட்ட ஏமாந்து கிடக்குறோம். எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணு நம்மள அம்மா மாதிரி நினைக்கிறாளே, நம்ம கிட்ட உரிமையா பழகிறாளே, எல்லாம் கேக்குறாளேன்னு இந்த தாய் மனசு பாசத்துக்கு ஏமாந்து போகுது. அத நீங்க இப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு இந்த ஜென்மங்களுக்கு தெரியறது இல்ல. எங்க கிட்ட வேலை வாங்குவோம், பணத்தை வாங்குவோம், நீங்க இப்படி பாசத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்த வேண்டாமா? சாதாரணமா சொன்னா நாங்களே செஞ்சுட்டு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை உங்க நிம்மதி சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கு தேவைலாம் எங்க உழைப்பு பணம் தானே. நேர்மையோட எனக்கு பணம் வேணும்னு கேட்டா எத்தனையோ ஏழைப்பாழைக்கு உதவுற நானு உங்களுக்கும் கொடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கீங்க பாரு, அததான் என்னால ஜீரணிக்க முடியல. நீயாவது பரவாயில்ல, வெளியில இருந்து வந்த பொண்ணு. ஆனா என் வயித்துல பிறந்து சின்ன வயசுல இருந்து என் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த என் பையனும் உன் கூட சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கானே, அதுதான் என்னால தாங்க முடியல. இப்படி ஒரு ஏமாளியா உங்ககிட்ட நான் இனி இருக்க விரும்பல. ஒரு விதத்துல நேத்து உன் தங்க இங்க வந்ததும் நல்லதாவே போச்சு. இல்லனா நான் இன்னமும் முட்டாளாவே தான் இருந்திருப்பேன். இப்ப மூடி இருந்த என் கண்ணும் திறந்துடுச்சு. நான் போறேன். எங்கன்னு கேக்குறீங்களா? உண்மையான உள்ளங்களை தேடி போறேன். என்ன போல இருக்கிற அப்பாவிங்களுக்கு ஆதரவா இருக்க போறேன். ரொம்ப ஒன்னும் யோசிக்காதீங்க. நான் எங்கேயும் ரொம்ப தூரம் போயிடல. நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு தான் போறேன். என் புருஷன் சம்பாதிச்ச அந்த வீட்டை ஏதோ என் வயித்துல பிறந்துட்டானேன்றதுக்காக உங்களுக்கு வாடகை இல்லாம விட்டுட்டு போறேன். ஆனா வாடகை விட்டு இருக்கிற மத்த 2 வீட்டோட வாடகையும் இனி என் அக்கௌண்ட்ல தான் போடணும்னு குடுத்தனக்காரங்க கிட்ட சொல்லிட்டேன். பேங்க்ல இருக்கிற என் பணத்தை இந்த ஆசிரமத்துக்கு செக்ரட்டரி கிட்ட கொடுக்க போறேன். இனி என்னோட பையனும் இவங்க கூட தான். என்னை தேடவோ வந்து பார்க்கவோ வேண்டாம் என்று எழுதியிருக்க அதை படித்த தினேஷ் அதிர்ந்து சோஃபாவில் அமர்ந்தான். சாந்தி ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து சுமதியை பார்த்தாள்.
இத்துடன் கண்கள் திறந்தது கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலேயே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.